நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 371வது வீடியோ. இந்த வீடியோ ஏன் பேசுகிறேன்னா, நான் இன்றைக்கி மார்னிங்கு இந்த புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லி ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா. அப்போ இந்த புக்கு ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். இந்த புக்கை பற்றி செகண்ட் டைம் இப்போ நான் பேசுகிறப்போ, இது பேர் தாத்தாச்சாரி ஐயங்கார். பேர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தவர். பரமாச்சாரியருக்கு ரொம்ப வேண்டியவர். 100 வயசு மேலே இருந்தார். இவர் பரமாச்சாரியோட சமகாலத்தவர். 2 பேரும் கருத்துக்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பார். காஞ்சி படத்துக்கெல்லாம் வருவார். இவர் கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியல் பர்சன். ஜீயராக இருந்தாலும் உண்மையை அப்படியே போட்டு உடைப்பார். இதில் பார்க்கும்போது, இதில் நான் முன்னாடி படிக்கலை. அதை இந்த புக்கு 20 வருஷம் ஆச்சு இந்த புக்கு வாங்கி. ஸோ இதில் பார்க்கும்போது பலவிதமான அந்த புராண கதைகளுடைய ஒரிஜினல் நிகழ்வுகள் எப்படிலாம் மனுஷா மாற்றி விடுறா இந்த கதைகளை பற்றி சொல்கிறா. அப்போ எனக்கு சிதம்பரம் ரொம்ப பிடிக்கும். அந்த வழியாக போகும்போது, வைத்தீஸ்வரன் கோவிலெலாம் போகும்போது கூட சிதம்பரத்தை ஐ வாண்ட் டு விசிட் ஆல்வேஸ். ஏன்னா அது தனியே இது. இப்போ இந்த கலையரசி நடராஜன் பற்றி ஒரு லேடி பேசுகிறா. என்னவோ ஒவ்வொருத்தர் மேலே, இந்த தீட்சிதர் மேலே இதனால் இவ்வளோ இந்த ஆவேசம், ஆக்ரோஷம், ஆத்திரம், பொறாமை இருக்குன்னு தெரியல ஜனங்களுக்கு. இவா என்ன சொல்கிறது, நம்ம மறுபடியும் அவளும் காலங்காலமாக ஆயிரக்கணக்கான வருஷமாக அவள் தொண்டு செய்ய அங்கே இருக்கா. அவளை பற்றி பேச இவளுகளை யோகியதே கிடையாது நான் தெரிஞ்ச வரைக்கும். யூ ஷுட் நாட் டாக் அன்னெசரிலி. நமக்கு ஒரு சப்ஜெக்டை தெரிஞ்சதுன்னா அதில் ஊன்றி படித்து திளைச்சி இருக்கணும். சும்மா படப்படைய உப்பதி போட்டு வெள்ளை சாரி கட்டுண்டா பத்தாது. இது வஸ்திரங்கள் சரி, நம்ம வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப 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 வைக்கும். பிரமாணம் இருக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் பிரமாணத்தோடு சொல்லணும். இந்த மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒருத்தர் மேலே வெறுப்பில், பிராமணர் மேலே வெறுப்பில் அப்படிலாம் பண்ணவே கூடாது. தீட்சிதர்கள் சொல்லும்போது பெரிய மகோன்னதமான மனுஷன், அது தனி செட் ஆஃப் பீப்புள். அது அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்கா. அவளை பற்றி யாரும் குறை சொல்லக்கூடாது. பட் இப்போ நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்டு அந்த தெய்வத்தை பற்றி பேசணும். அதை சிவபுராணத்துலேயும் சரி, இவர் இப்போ இதெல்லாம் பிரமாணத்தோடு சொல்கிறார். யார்? இந்த தாத்தாச்சாரி ஐயங்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் பண்ணுறேன். இதனுடைய சொந்த கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. இது பரமேஸ்வரன் எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரன் தான். அப்படி இருக்கும்போது பிரகிருத்தியாக இருக்க அவர் பிரகிருத்தின்னு சொல்லி பெண் தெய்வத்தை சொல்லப்படுறது. மூலப்புருஷர் அவர் தானே. எல்லாத்துக்கும் உலகத்துக்கே அப்பா அம்மா சொல்லும்போது பரமேஸ்வர பார்வதியாக சொல்லியிருக்கு. ஸோ அப்போ அந்த சிதம்பரத்தை பற்றி சொல்லும்போது ஷாக் எப்படிலாம் அவர் சொல்கிறாருண்டு. பட்டு அது அப்படி தான் இருக்குது. புராணத்து நிகழ்வை பற்றி தான் சொல்கிறார் அவர். ஒரு சமயம் எப்படி ஆகுதுன்னா, சிதம்பரத்துக்கு போனால் தில்லைக்காளின்னு ஒன்று இருக்கும். அது அந்த காளியினுடைய படங்கள் சுதரூபம்லாம் சிதம்பரம் கோவிலுக்குள்ளே இருந்தாலும் காளி சன்னதி 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வருது இல்லை. ஸோ பெண் அந்த காலத்திலே பொறுத்த ஆண் தெய்வங்களுக்கு தான் சுப்ரீமாக காமிச்சு பெண் தெய்வத்தை கொஞ்சம் இது பண்ணி தான் வச்சுருக்கா அந்த காலத்தில். அதை சொல்கிறார் அவர். சிதம்பரம் நடராஜ பெருமானை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். உங்களும் சில பேர் இந்த ஆலயத்துக்கு தரிசனம் செய்திருப்பீர்கள். ஒரு நாள் மிக பழமையான காலத்தில் அழகான நாள். சிதம்பரத்தில் ஒரு போட்டி, நடன போட்டி. கலந்து கொள்பவர் யார்? பரமசிவன், தில்லைக்காளி. இவ்வாறு போய் காளிக்கும் இவருக்கும் பரமேஸ்வரனுக்கும் போட்டி நடக்கிறது. யார் இந்த தில்லைக்காளி? சிவபெருமானுடன் நடன போட்டி போட வந்தவள். மிகச்சிறந்த நர்த்தன நாட்டியக்காரி. இயற்கையிலேயே ஆண்களை விட பெண்கள் தான் நடன அசைவுகளும் இசைத்துடிப்புகளும் அழகான இழைவார்கள். புருஷர்கள் ஆடும்போது ஏற்படும் ரசனையை விட ஸ்திரீகள் நர்த்தனம் ஆடும்போது அதிகபட்ச அலரப்படும். இது இயற்கையினுடைய வெளிப்பாடு. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இது இயற்கையின் ஏற்பாடு. அதிலும் தில்லைக்காளி நடன பயிற்சி கவள் பின் சொல்ல வேண்டுமா? இந்த போட்டி சிதம்பரத்தில் நடந்துன்ற இதே போட்டி திருவாலங்காட்டிலையும் நடந்திருக்குன்ற அது பார்த்துக்கணும் நீங்கள். அது வேறு கதை. நான் சொல்கிறேன். அதை அவளோட சலங்கை ஒலி போட்டு சலங்கை ஒலி கேட்டு காற்றே ஆடி போகும். அவளுடைய நடனத்துக்கு போட்டியாக ஆட வருபவர்களையும் ஆடி போய் விடுவார்கள். அது மாதிரி இருக்கும்போது கூட்டம் கூடியிருக்கிறது. ஆட்டம் தொடங்க இருக்கிறது. போட்டியில் யார் ஜெயிப்பார்கள் என்று கூடியிருந்தவர்களையே ஒரு கிசி பேசி இருந்தது.
தொடங்கிவிட்டது. இந்த தனது ஆர்ப்பாட்டமான அசைவுகளில் ஆட ஆரம்பித்தாள் காளி. அவளது பாதங்கள் சலங்கை ஒளியுடன் சுருதி சேர்ந்தன. காளியின் கைவிரல்கள் காற்றில் நடன சித்திரங்கள் தீட்டின. மறுபக்க சிவன் தனது தாண்டவத்தை ஆரம்பித்தார். இது நடனம், அது தாண்டவம். ஆம்பளை ஆடுறது தாண்டவம். சிவனின் தாண்டவத்தை 5 வகையாக அவரது அடியார்கள் பெற்றவர். அற்புத தாண்டவம், அனவாத தாண்டவம், ஆனந்த தாண்டவம், பிரளய தாண்டவம், சங்கார தாண்டவம். இங்கே சிவன் ஆடியது ஆனந்த தாண்டவம் ஆடுற. அது ஆனந்த தாண்டவ மூர்த்தியை சொல்வார், நடராஜ மூர்த்தியே. காளியின் நடன அசைவுகளுக்கும் நர்த்தன நுட்பங்களும் பார்ப்பவர்களை வசீகரித்தன. சிவனின் தாண்டவம் காளியின் தாண்டவம் தோற்றுவிடும் நிலைமை வந்தது. பார்த்தார் சிவபெருமான், ஒரு பெண்ணிடம் தான் தோற்பதா என்று. அவள் கால்கள் செய்யும் நடனம் அவருக்குள் கலவரம் செய்தது. ஆகா, சிவபெருமானை தில்லைக்காளி ஜெயித்து விட்டாளே என்று குரல்கள் கிளம்ப போகிற நேரம். அந்த நேரத்தை என்ன செய்கிறார், இவனையும் ஆடக்கூடாது என முடிவு கட்டி சிவன் தனது இடது காலை தூக்கினார். இது இடது காலம் போட்டுக்கு அங்கே நடுக சிதம்பரத்தில் இருக்கிற சுதம்பரம் வலது காலை தூக்கிற மாதிரி இருக்கும். நடனத்தின் ஒரு வகையான என நினைத்து ஈடு கொடுத்து ஆடிக்கொண்டிருந்த காளி சிவனது இடது கால் இன்னும் எழும்பியது. ஆம், இன்னும் உயரமானது. கொஞ்சம் கொஞ்சமாக இடது காலை விலக்கி எடுத்துச் சென்ற சிவபெருமான் திட்டம் பலித்தது. வலது காலை ஊன்றி இடது காலை உயர விலக்கி கொண்டே போக சபையே ஒரு கணம் அறிந்தது. ஏன்? வேண்டுமென்றே சிவனின் சிஷ்டம், அதாவது அவரது ஆணுறுப்பு வெளியில் தெரியும்படியானது. இதற்காக தான் இடது காலை அப்படி தூக்கினார். வெற்றியின் விளிம்பில் நடமாடி கொண்டிருந்த செல்லைக்காளி இந்த காட்சியை பார்க்க வேண்டியது கட்டாயம் வந்துவிட்டது. பொட்டன அவள் நர்த்தம் நின்றது. தலை குனிந்தாள். தனக்கு முன் ஒரு ஆண் இப்படிப்பட்ட கோலத்தில் நிற்பதை எந்த ஒரு பெண்ணும் சகிக்க மாட்டாள். காளியின் நர்த்தனம் நின்றதா? நிறுத்தப்பட்டது. ஆனால் சிவபெருமான் தொடர்ந்து தாண்டவமாடிக்கொண்டே இருந்தார். ஆக சிவன் ஜெயித்தார் என்றாகிவிட்டது. வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி சிஷ்டத்தை வெளிக்கொண்டு ஜெயித்து விட்டார். இதுதான் சிதம்பர ரகசியமோ? இப்படி ஜெயித்த பிறகுதான் சிவனுக்கு நடராஜர் என்று நாமமே உண்டானது. இதற்கு நடனத்தில் ராஜா என்ற அர்த்தம். இதை நானாக சொல்லவில்லை, நடராஜ மகாத்மியம் என்ற நூலில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. நடராஜ மகாத்மியம் என்ற நூலில் இந்த இன்சிடென்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிதம்பரம் சொல்லும் செய்தி என்ன, ஆணிடம் பெண் போட்டி போடக்கூடாதுன்றது. அதுதான் இந்த ஹோல் தாத்பரியமே. ஏன் வந்ததுன்னா, ஆம்பளை கிட்ட பொம்பளை போட்டி போடக்கூடாது, இப்போ தோற்று தான் போயிடுவான்னு. ஸோ அந்த படங்கள்லாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. இதுதான் அது. 2 கையை சேர்த்து வச்சுருக்க பாருங்க, கால் அகத்தி காலை. இதில் வலக்கால திக்கிற மாதிரி அந்த படம் இருக்குது. இதுதான் சிதம்பரம் படம். அது ஆக்சுவலாக இது திருவாலங்காட்டில் நடந்த மாதிரி சொல்லப்படுது. திருவாலங்காட்டில் காளிக்கு ஈஸ்வரனுக்கும் சண்டை நடன போட்டி நடக்கிறது. அங்கே இருக்கிற காளி விக்கிரகம் அது. இது சிதம்பரம் டான்ஸு. சிதம்பரம் பொற்கோவில். அந்த காலத்திலேயே இதில் பாருங்கள், 72,000 தங்க ஓடுகள், 24,000 ஆணி, அதாவது எத்தனை மூச்சு காற்று மேலே நவத்வாரத்துக்கு நவ கலசம். அது மாதிரி மனுஷனோட உடம்பை வச்சுட்டே அந்த இது பண்ணியிருக்கா. அந்த அனபாய சோழ சக்கரவர்த்தி நம்ம காலத்தில் இந்த பொற்கூரை வேயப்பட்டதுன்னு இருக்கு. இந்த நடராஜனுடைய கால்விரல் கீழே தான் உலகத்தின் மத்திய பாகம் இருக்குன்னு சொல்லப்படுறது. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ கம்மிட்டு நடன தோற்றம் தான். இதை பார்த்து வெட்கி தலை குனிஞ்சிடுறாவோ. இது பாருங்க, இதுதான் இந்த போஸ்டர் தான் கரெக்ட். ஆக்சுவலாக இடது காலை தூக்கி என்ன பண்ணுறா, தன்னுடைய காதலுக்கு குண்டலத்தை கீழே விடுற மாதிரி செய்து அதை எடுத்து திரும்பி போட்டுக்கிறார் காதில். இது திருவாலங்காட்டில் இருக்கிற நடராஜர். இங்கே என்ன ஒன்று விசேஷம்னா பாருங்கள், திருவாதிரம் போது முதல் நாள் ராத்திரி எல்லாம் அபிஷேகம் நடக்கும். இங்கே இருக்க அம்பாள் படிச்சுருக்கா சிவகாமி ஒரு கையை தாமரை மரம் கையில் தொங்க விட்டுருப்போம் நார்மலாக. இங்கே இருக்க இதில்
மொவாக்கடையில் சமீச்சீனியான இந்த அம்பாள் பேர் சமீச்சீனி ஆச்சரியக்குறியோடு பார்க்குறாளாம். இப்படி ஆடுறாரு விரண்டு திருவாலங்காட்டில். ஸோ இப்போ இங்கே தாத்தாச்சாரி எங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவர் சொல்கிற தோற்றவள் காளி தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காளி ஆகமத்துக்கு அப்பாற்பட்ட காவல் தெய்வம் அவள். இங்கே தான் முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும். சிவா இஸ் ஹையர், இஸ் ஹை கிளாஸ் காட், பட் காளி இஸ் லோ கிளாஸ் ரூரல் காட். இந்த காளி ஒதுக்கப்பட்டால் எங்கே? இன்னமும் நீங்கள் சிதம்பரம் நடராஜ கோவிலுக்கு போய் தில்லைக்காளி எங்கேன்னு கேட்டால் கேளுங்கள். கோவிலுக்கு வெளியே வடக்கு நோக்கி 1 கிலோமீட்டர் போனால் தான் இந்த கோவிலை போகலாம். சிதம்பரம் எல்லையில் ஒரு சின்ன கோவிலுக்குள் கோபமாக உட்கார்ந்திருப்பார் காளி. அதாவது ஆணுக்கு பெண் போட்டி போட முடியாது, போட்டியிட்டால் இப்படி தான் விரட்டப்படுவாள் என்று நமக்கு நடராஜர் மூலமாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். காளி இன்னும் சிதம்பரம் கோவிலில் அர்ச்சனையில் ஈடுபடும் தீட்சிதர்கள் அக்காளியை திரும்பி கூட பார்ப்பதில்லை. இவ்வாறு தெய்வங்களுக்கிடையே ஆண் பெண் பேதம் போற்றி வளர்க்கப்பட்டு இருக்கிறது. அதோடு வர்க்க பேதமும் பின்பற்றப்படுகின்றன. சைவத்தில் இது மட்டுமல்ல, மொழி பேதமும் உண்டு. முருகன் அழகான தமிழ் பெயர். இந்த சொல்லே அழகு என்றுதான் அர்த்தம். சுத்த தமிழ் கடுவான முருகனை பிராமணர்கள் கந்தனாக்கி விட்டார்கள். இது வந்து இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது இந்த தில்லையில் என்ன இந்த போட்டி, தில்லை காளிக்கும் அந்த நடராஜமூர்த்திக்கும் அந்த போட்டி நடக்கும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லி, எதனால் காளி தோற்று போனால், அவ்வளோ கெட்டிக்காரி அவள் வந்து எல்லாம் ஷீ இஸ் அ லேர்ன்டு பர்சன். இந்த சென்ஸு அந்த நடன இதில் ரொம்ப சிறப்பாக ஆடக்கூடியவ அவளே வந்து மாதிரி ஆயிட்டாள். ஏன்னா இந்த ஈஸ்வரனுடைய ஒரு யுக்தி தான் காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நான் வந்து இந்த நடராஜ சிலை கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கினேன். விடிஏ விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டு சென்னையில் மவுண்ட் ரோட்டில் இருக்கும். அங்கே வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் அப்படியே இருந்தது. அப்புறம் வந்து சரி இப்படி போய் பக்கத்தில் பெண் தெய்வமே இல்லையே. அப்போ நான் வாங்கும்போது அப்புறம் 1 or 2 months கழித்து சிவகாமியை வாங்கிறதுக்கு போனால் சிவகாமியே இல்லைங்க. இந்த மாதிரி தான் கிடைச்சது எனக்கு. இவ்வளோ டான்ஸ் ஆகிற கோலத்தை நான் காப்பாருங்க. சிவகாமின்னு இந்த காலு நிற்க வச்சு அட்டென்ஷன் பொசிஷனில் ஒரு கையில் வந்து அந்த முத்திரை காமிச்சுட்டு ஒரு கை தொங்க விட்டுருக்கணும். இப்போ எப்படி இருக்கா? இவ்வளோ டான்ஸ் ஆடுற பொசிஷனில் இருக்கா. இடது காலை தூக்கிட்டு இருக்கா எவ்வளோ. சரி காளி, இவன் சிவகாமி கிடையாது, காளி தான் அவன். சரி காளி நடராஜ தான். நான் ஆருத்ரா அன்னைக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணுவேன். வழக்கு பண்ணி களி பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன் ஆற்றுல. இப்படி மண்டபம் இருக்குது தனியாகவே. அதாவது இந்த அதுக்கே உண்டான சபா மண்டபம் மட்டும் ஒரு மண்டபம் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு பெயிண்ட் பண்ணி அதில் இருக்கும். அது வருஷத்தில் ஒரு நாள் தான் அபிஷேகம் அவளுக்கு. அதையும் சொல்கிறேன். எங்கள் அம்மா நடராஜர் பற்றின ஒரு படிப்பா அந்த மரப்படமாக சொல்லுவா. அதை ஸோ அன்றைக்கி அதை பாராயணம் பண்ணுவேன். இதை சொல்லி இந்த 2 பேருக்கு நடந்த போட்டி, சிதம்பரத்தில் நடந்த போட்டியை அதை பற்றி உண்டான இந்த பதிவை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இதுக்கு பிரமாணம் இந்த புஸ்தகம்தான். இவர் வந்து நக்கீரனுடைய புஸ்தகத்தில் அந்த காலத்தில் அந்த 2 புக்கு எழுதியிருந்தார் இவர். இந்து மதம் எங்கே பொழிகிறது ஒன்று, சடங்குகளும் சம்பிரதாயங்களும். திஸ் இஸ் அன் ஐ ஓப்பனர் மெனி சப்ஜெக்ட். நம்ம இவர் தான் திருப்பதி பெருமாளுக்கு 2 கை தான், பின்னாடி ஜட தொங்குறது. நான் உள்ளே போய் கருவறையிலே சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் MS சுப்புலட்சுமி, இன்னொரு கிரேக்க லேடி, அவள் 3 பேரும் அந்த காலத்தை பெரிய பராக்கிரமத்தோடு என்னென்னோ பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டே வந்துட்டேன்னு போட்டிருக்காரு இவர். இது நிறைய பேருக்கு வைஷ்ணவ வழக்கு பிடிக்காது ஒரு டாப்பிக்கு. தோ இஸ் அன் ஜிஆர். இவர் உண்மையை பேசுனதுனால அவளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் வருது. ஸோ இதோட இந்த பதிவை 371வது பதிவை நான் நிறைவேற்றுகிறேன்.